வணக்கம். ஆகஸ்ட் 15னாவே வந்து பிரதமர் எந்த பிரதமரா இருந்தாலும் சுதந்திர உரை ஆற்றுவாரு. ஸோ அத பத்தி நம்ம பேசுவோம். இந்த பதிவுல நம்போ 3 முக்கியமான விஷயங்கள் பேசுவோம். பிரதமர் மோடி அவர்கள் ஆகஸ்ட் 15 உரையில என்னென்ன விஷயத்த பத்தி அடுத்த 1 ஆண்டுகளுக்கும், அடுத்த ஒ ஒ 5 முதல் 10 ஆண்டுகளுக்கும் என்னென்ன பண்ணணும், என்ன டார்கெட் வச்சிருக்காருன்றது அவரு வந்து ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்காரு. அத பத்தி பார்ப்போம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா, டர்க்கி அண்ட் பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் போடப்பட்டது. அது எதற்காக போடப்பட்டதுன்னு பார்ப்போம். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சுதந்திரம் முடிஞ்ச 2வது நாள் வந்து பிஜேபியோடைய நியூ டீம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய கோர் டீம். இது 3த்தையும் வந்து நம்ம அலசி ஒரு பிரீஃபா இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 வந்து பிரதமர் அவர்கள் செங்கோட்டையில் கொடி ஏற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார். இந்த எல்லா வாட்டியும் பண்றதா இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க. அதுல வந்து நம்ம ஒரு 10 முக்கியமான விஷயங்கள் பிரதமர் சொல்லியிருக்கிறது. அது வந்து எவ்வளவு தூரம் சாத்தியம், இல்ல இது ஒரு ஒரு வெறும் வந்து ஒரு சம்பிரதாயமா இருக்கிறது, எந்த மாதிரி விஷயங்கள் பேசியிருக்காருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திமாக்கி நக்சல்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அது வந்து நீங்க கூகுள்ல பண்ணாலோ சோஷியல் மீடியால போனாலோ திமாக்கி நக்சல்னு ஒரு வேர்டு இருக்கும். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேர்டு பண்ணியிருக்காரு. அது வந்து நிறைய கான்ட்ரவர்சி லாட் ஆஃப் திங்ஸ். அது திமாக்கி நக்சல்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். பிரதமர் அவர்கள் வந்து கிட முதல்ல வந்து நம்ம இப்போ சுதந்திர தினம்னா வந்து மகாத்மா காந்தியோடைய சமாதிக்கு போயிட்டு பிறகு இந்தியா கேட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் கொடியேற்றுவாங்க. ஆனால் பிரதமர் அவர்கள் வந்து நேஷனல் வார் மெமோரியல்னு ஒன்று கட்டியிருக்காரு. அதாவது இந்தியா கேட்டுக்கு ஆப்போசிட்ல, அதாவது இதுவரைக்கும் இந்தியா இராணுவத்தில் இருந்த எல்லாருடைய பேரும் அதுல இருக்கும். அவங்களோட பேர்கள் பகத்திச்சு அந்த இடத்துல வார் மெமோரியல் இருக்கும். யார் இறக்குறாங்களோ அவங்களோட பேரும் அந்த இடத்துல ஆட்டம். இது வந்து கட்டுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் காத்திருக்கு பண்ணுங்க. ஒரு நம்ம நாட்டு சோல்ஜர்ஸ்க்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயத்த கூட இதுக்கு முன்னாடி இந்த அரசுகள் செய்யல. அதை பத்தி அவங்க தோணவும் இல்லைன்றதுக்கான ஒரு விஷயம். அப்ப ஏற்கனவே இந்தியா கேட்ல வந்து இருக்கே, அங்க வந்து நம்ம பேர்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து நம்ம நாடு சுதந்திரம் வாங்கினதுக்கு நம்ம நாட்டுக்காக போராடினவங்க, அவங்களாம் வேர்ல்டு வார் 1 and 2ல இறந்தவங்களுடைய பேர்கள் அங்க இருக்கு. ஸோ நியாயமா பார்த்தா அது பிரிட்டிஷ்காக போராடினவங்க. இந்த வார் மெமோரியல் இருக்கிறது பாரதத்துக்காக, இந்தியாவுக்காக உயிரிட்ட எல்லா சோல்ஜர்ஸோட எல்லா ஜவான்ஸோட பேர்கள் இருக்கும். அதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம். இப்போ வந்து பிரதமர் அவர்கள் வந்து முக்கியமான 10 விஷயங்கள் எதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து அவர் சொன்னது வந்து ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ்னா பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய கோச்சிங் கிளாஸ் இருக்கு, உங்களுக்கு யாருக்குமே தெரியும். நீட்டுக்குலேருந்து 10th 12th நீட்டுக்கு, ஜேஇக்கு என்று பலத்துக்கு, கேட்டுக்கு போன்ற நிறைய கோச்சிங் கிளாஸ் இருக்கு. இதுல வந்து என்ன இருக்குன்னா நிறைய மாஃபியாக்கள் இருக்கு, கோச்சிங் மாஃபியா. அது எல்லா மாநிலத்திலயும் இருக்கு. அதோடைய மாஃபியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீட்டோ, ஒரு டிஎன்பிசியோ, யூபிஎஸ்சியோ எக்ஸாம்ஸோ அப்படி நீங்க கிளியர் பண்ணும்போது நீங்க பார்த்தீங்கன்னா பேப்பர்ல அட்ரஸ்ன்னு வரும். அந்த மாணவர் எங்க இன்ஸ்டியூட் தான் படிச்சாரு, நாங்க தான் நம்பர் 1 அப்படி இப்படின்னு போடுவாங்க. ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு மாணவர் இருப்பார். ஒரே மாணவர் எல்லா இன்ஸ்டியூட்லயும் படிச்சதா காட்டுவாங்க. அது எப்படின்னா, அந்த மாணவர் வந்து எல்லா இன்ஸ்டியூட்லயும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம். ஒரு 6 மாசம் அங்க படிச்சிருக்கலாம், 2, 3 கிளாஸ் அங்க அட்டன் பண்ணிருக்கலாம், 2, 3 ஒரு வருஷம் அங்க படிச்சிருக்கலாம், 2வது வருஷம் இங்க படிச்சிருக்கலாம். ஆனா அந்த கிளைம் பண்றது வந்து இந்த இன்ஸ்டியூட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களது படிச்சுதான் அவர் இப்படி ஆனார் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்பிசிலயா இருக்கட்டும், யூபிஎஸ்சில முக்கியமா, நீட் அந்த மாதிரி போற விஷயங்கள் பண்ணுவாங்க. இது வந்து இதுல வந்து நல்ல கோச்சிங் கொடுக்குற இன்ஸ்டியூட்டும் இருக்கு. இது ஒரு மாஃபியாவை யூஸ் பண்ற கோச்சிங் இருக்கு. ஸோ அந்த மாஃபியா வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அதோடைய விளைவு தான் என்ன பண்ணுது, இந்த மாஃபியா தான் என்ன பண்ணுது, இந்த நீட் பேப்பர் லீக் ஆகுது. இந்த நீட் எந்த ஒரு பேப்பர் லீக்கா இருக்கட்டும், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோட பேப்பர் லீக்ல அவங்களுடைய அவங்களுடைய ஹேண்ட்ஸ் இதில் இன்வால்வ் ஆயிருக்கும். அவங்க தான் வந்து காசு கொடுத்து இது மாதிரி பேப்பர்லாம் வாங்கி அவங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காசு கொடுத்து விற்கிறாங்க. ஸோ அவங்க நாளைக்கு வந்து அவங்க போட்டுக்கலாம், எங்கள் இன்ஸ்டியூட்ல படித்த பசங்க இத்தனை பேர் வந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க, யூபிஎஸ்சியில் நாங்கள் எங்கள் கூட படித்தவங்க தான் வந்து டாப் வந்திருக்காங்க, நீட்டில் வந்திருக்காங்க, ஜேஇல வந்திருக்காங்க, கேட்ல வந்திருக்காங்கன்றது பற்றி. ஸோ இது தடுக்கிறதுக்கு வந்து மோடி அவர்கள் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் அனுப்பிச்சிருக்காரு. இது வரவேற்றத்தக்க விஷயம் தான். பட் எந்த அளவுக்கு இது நடைமுறையில் சாதியப்படுத்த முடியும்? அவருடைய பல திட்டங்கள் இப்போ வந்து ஃபார்மர்ஸ்க்கு டைரக்டா வந்து பெனிஃபிட் கொடுக்கறது, டைரக்ட் கேஷ் பெனிஃபிட் கொடுக்கறது, இப்போ உஜ்வலா யோஜனா கேஸ் கொடுக்கறது, முத்ரா யோஜனா,
வீடு கட்டி பிரதான் மந்திரி யோஜனா, வீடு கட்டி கொடுக்குற இது மாதிரி நல்ல திட்டங்கள் வந்து நேரடியாக மக்களை சேர்ந்திருக்க லாபம் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் பண்ண முடியுமா? அப்படி பண்ணா அது அது வந்து எஃபெக்டிவா இருக்குமான்றது முக்கியம். திட்டங்கள் அறிவிக்கலாம், அதை எஃபெக்டிவா பண்ண முடியுமா? அப்ப யார் யார் எந்தெந்த டீச்சர்ஸ் எந்தெந்த ப்ரொஃபசர்ஸ்ல ஹையர் பண்ணுவாங்க, அவங்க எந்த இடத்துல இருந்து பண்ணுவாங்க, இது ஆன்லைன்ல நடக்குமா ஆஃப்லைன்ல நடக்குமா அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ரெண்டாவது திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ ஸ்கில்ஸ் வந்து 1 கோடி மாணவர்களுக்கு வந்து ஏஐ ஸ்கில்ஸ் வந்து கற்றுத்தரோம் போட்டிருக்கு. ஏஐ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்கில். அது வந்து இப்போ வந்து பள்ளியிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஐலாம் வந்து பாடத்திட்டத்திலே வந்துருச்சு, பள்ளியில 1 கோடி பேருக்கு வந்து ஏஐ ஸ்கில்ஸ் இருப்பாங்க. அந்த 1 கோடி பேருக்கு எப்படி வந்து ஏஐ ஸ்கில்ஸ் ஜஸ்ட் ஒரு சப்ஜெக்டா மட்டும் வைக்க போறதா, அல்லது ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களை ஏஐல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கே ஸ்கில்ட் ஆக்குறதா அப்படின்றது வந்து விரிவாக்கம் வந்து இனிமே தான் வரும். அது வந்து ஒரு திட்டமாச்சு. இது ஒரு நல்ல ஸ்கில் தானே. ஏஐன்றது தான் இனிமேல் உலகத்துடைய அடுத்த கட்டமாக இருக்க போகுது. ஏஐ மூலமாக தான் எப்படி கம்ப்யூட்டர்ஸ் 2000 வரும்போது கம்ப்யூட்டர்ஸ் படித்தாதான் வந்து அடுத்த வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், ஏஐ படித்தாதான் வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சொல்லப்படுகிறது. ஸோ ஏஐயில் வந்து 1 கோடி பேருக்கு வந்து அதில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக அவங்களுக்கு வந்து ஏஐசி கற்றுத்தரப்படும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜிக்கலில் பார்த்தீங்கன்னா 6G வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 6G இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரையல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. மேபி 2027 எண்டுக்குள்ள இந்தியாவில் வந்து 6G வந்து நடைமுறைக்கு வந்துடலாம். ஏன்னா பிஎஸ்என்எல் வந்து இப்போ 5G கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க, 5G பேண்ட்விட். ஸோ பிஎஸ்என்எல் 5 கொடுத்தா 6G வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. அதே மாதிரி வந்து குவாண்டம் டெக் அந்த டெக்னாலஜி, அப்புறம் ரோபோட்டிக்ஸ், இது மூணுத்துலேயும் வந்து கவனம் செலுத்தணும். இது மூணு வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காரு. இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம், இந்த மாணவர்களுக்கான ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் டேலண்ட் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுவும் வந்து மாணவர்கள் சம்மந்தப்பட்டது. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புதுமையான விஷயம். அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் 5லேருந்து 15 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகள், அந்த இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 10 லட்சம் பேர் இந்தியா ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து அடுத்த ஒலிம்பிக்ஸ் 2036 இந்தியாவில் நடக்கும் என்று நம்பப்படுகிறது. அதுக்கான வந்து பிட் வந்து இந்தியா வந்து முன்னிறுத்தி இருக்கு. அதுக்கு பெறக்கூடிய வாய்ப்புகளும் மிக பிரகாசமாக உள்ளது என்று கருதப்படுகிறது. அடுத்த 10 ஆண்டுகள் அடுத்த ஒலிம்பிக்ஸ் நடக்க போகிறது வந்து இந்தியாவில் நடக்கும் என்று 2036 ஒலிம்பிக்ஸ் இந்தியாவில் நடக்கும். அதுக்கான தயார் பண்ணணும் அப்படி சொல்லி இது வந்து ஒரு நல்ல விஷயம். எப்பவுமே வந்து படிப்பு மட்டும் இல்லாமல் ஸ்கில்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு ஸ்போர்ட்ஸ். நான் எப்பவுமே நினைக்கிறது ஸ்கில்லும் ஸ்போர்ட்ஸும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் படிப்பு தனால் வரும். படிப்பை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம வந்து ஒரு மந்தமான ஒரு சமுதாயத்தை தான், ஒரு இளைஞர் பட்டாளத்தை நம்ம கொடுத்தோம். ஸ்போர்ட்ஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணோம். இது ரொம்ப நல்ல விஷயம். இன்ஃபேக்ட் வந்து குஜராத்தில் வந்து அது வந்து ஒரு நல்ல அந்த ஸ்டேட்டில் ரொம்ப நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வில்லேஜஸ் கட்டிட்டு இருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணணும்னா அரசு வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வந்து அட்லீஸ்ட் இந்த மாநில கேபிட்டலில் எல்லா மாநில கேபிட்டல்களிலும் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த அந்த ரீஜனில் இருக்கிறவங்க, டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க, அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க முதல்ல அங்கே படிப்படியாக வந்து ஸ்டேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் லெவலில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் அவங்க வந்து ட்ரெயின் ஆகி அவங்க நல்ல பிரகாசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவும் வந்து ஒரு நல்ல திட்டம் தான். இந்த திட்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, இதோடைய ரிசல்ட் வந்து 2036 இந்தியாவில் நடந்து அதுல எத்தனை மெடல்ஸ் நம்ம ஜெயிக்கிறோன்றதை பொறுத்து தான் இதோடைய விளைவு இருக்கும். 4வது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாருமே சொல்றது, மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம எல்லாருமே பண்ணுவோம் தொழில்நுட்பத்தில். இன்ஃபேக்ட் இந்தியா வந்து மேனுஃபேக்சரிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்தியாவுடைய ஜிடிபியில் மேனுஃபேக்சரிங்குடைய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டபுள் டிஜிட் இது கஷ்டப்பட்டு நம்ம தொடரும்னு நினைக்கிறேன். 2014 மணி மேனுஃபேக்சர் ரொம்ப கம்மியாக இருந்தோம், சிங்கிள் டிஜிட்டில் இருந்தோம். இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் 12லேருந்து 15% இருக்கும். ஒரு நாட்டினோட வளர்ச்சியில் மேனுஃபேக்சர் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா மேனுஃபேக்சரிங் மூலம் தான் நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு பொருள் செய்யும் போது தான் நிறைய பேர் நம்ம வந்து வேலைக்கு எடுக்க முடியும். அதனால மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம டபுள் ஆக்கணும், ட்ரிபிள் ஆக்கணும், அடுத்த பார்த்து அட்லீஸ்ட் டபுள் ஆச்சு ஆக்கணும். அதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு 2030க்குள்ள இது ஒரு 25%, அதாவது நம்மளுடைய ஜிடிபியில் மேனுஃபேக்சரிங் ஒரு 25% நம்மளோட ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணால் ஒரு நல்ல முன்னேற்றமா இருக்கணும்னு நான் நம்புறேன். 5வது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்கான ஒரு விஷயம். விவசாயம் வந்து இதுல வந்து ஒரு நல்ல புதுசா சொல்லியிருக்காரு. அந்த விவசாயம்னா வந்து விவசாயம் பண்ணணும் எல்லாரும் வந்து சினிமால, அதாவது அரசியல் சொல்ல விவசாயம்னா விவசாயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. விவசாயம் எப்படி பண்ணணும், ஏரி பாசனம் என்னென்ன, கிணறு பாசனம் என்னென்ன,
அப்ப அப்புறம் வந்து ஆத்து பாசனம்னா என்ன, எந்த மண்ணில் எந்த நெல்லை போடுறதா, காய போடுறதா, பழம் போடுறதா, மழை வந்தா என்ன பண்றது, மழை வரல என்ன பண்றது, எந்தெந்த காய்கள் 2 3 காய்கறிகளை ஒரே ஏக்கர்ல நட முடியும், எதுவும் வந்து நட முடியாது, எந்த மண்ணில் எந்த பொருளை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும் அப்படின்றது பேசிக் தெரியாது. ஆனா பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் வந்து விவசாயிகள் நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும். நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான், சிம்பிளான ஒரு கேள்வி தான் கேட்பேன். விவசாயம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா காய்கறி விலை ஏறினா மட்டும் ஏன் எல்லாரும் கத்துறீங்க? அது விவசாயிக்கு தானே போய் சேருது. உங்களுக்கு 20 ரூபா மட்டுமே தக்காளி விற்கணும், எந்த பொருளும் வந்து அதிகம் ஏறக்கூடாது, ஆனா விவசாயம் நல்லா இருக்குன்னா எப்படிங்க விவசாயம் நல்லா இருப்பான்? அதை நீங்க யாருமே யோசிக்க மாட்டீங்க. ஒரு வாட்டியாச்சும் காய்கறி கொஞ்சம் இல்லைங்க, நான் கொஞ்சம் 10 ரூபாய் எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ரா தரேன், அந்த விவசாயி போய் சேரட்டும்னு ஒரு மனுஷனாச்சு, ஒரு சாதாரண காமன் மேன் சொல்றான்னா? ஸோ எல்லாருமே வந்து ஒரு செல்ஃபிஷா, ஒரு சினிமாட்டிக்கா டிராமா தான் பண்றமே தவிர உண்மையில யாரும் விவசாயத்துக்கு எதுவுமே பண்றது இல்லை. அது ஒரு நல்ல உதாரணம் வந்து இஸ்ரேல் போன்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயத்தை வந்து விலையும் கம்மியா இருக்கணும், விவசாயம் நல்லா இருக்குன்னா ஒரே வழி என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏக்கரை வச்சுங்க. ஒரு ஏக்கர்ல ஒரு விவசாயி ஒரு நெல் போடுறாருன்னா 100 மூட்டை நெல் வந்து உற்பத்தி ஆகுதுன்னா, இப்போ வந்து ஒரு கிலோ வந்து ஒரு 70 ரூபாய் கொடுத்து வாங்குறோம்னா அரிசியை, அதே 100 இடத்துல அவருக்கு வந்து 200 மூட்டை வந்ததுன்னா அவருக்கும் லாபம், நம்மளுக்கும் விலைவாசி ஏறாது. இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது எப்படின்றது பண்றதா ஒரு நல்ல விவசாயியும் நல்ல ஒரு அரசாங்கம் விவசாயிக்கு நல்லது பண்றது, மக்களுக்கு நல்லது பண்றது. அதை விட்டு விவசாயின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்றதும், விவசாயியுடைய அவனுடைய இன்கம் அதிகமா ஏத்தாததும், ஏறனா மக்கள் கத்துறதும் இப்படி இருந்தா யாருக்குமே நல்லது நடக்காது தவிர இது எல்லாம் ஒரு கண்துடைப்பாவே இருக்கும். இதுல வந்து மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம விவசாய பொருட்கள் தயாரிக்கிறோம், அது பிராண்டிங் பண்ணணும். இப்ப சிம்பிளா சொல்றேன், இப்ப தக்காளி வாங்குறீங்கன்னா 20 ரூபாய் கிலோ, 30 ரூபாய் கிலோன்னு வாங்குறீங்க. அதே டொமேட்டோ டச்சப்பா பண்றீங்க, கிசான் டொமேட்டோ டச்சப் ஹாட் அண்ட் சோர் பாட்டில வாங்குறீங்க வச்சுக்கேன். எவ்வளவு வாங்குறீங்க? அந்த 1/4 கிலோவே பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா. அது ஏதோ 1/4 கிலோ, அது 1/4 கிலோ வந்து தக்காளியோட 5 ரூபாய், அது வந்து 125 ரூபா கொடுத்து வாங்குறீங்க நீங்க. ஸோ எத்தனை எக்ஸ்ன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 250 2500 மடங்கு எக்ஸ் வந்து ஒரு பேக்கெட் பண்ண விற்குது. ஸோ தோராயமா வச்சுருங்க, ஒரு சாதாரணமாக நீங்கள் பேக்கெட் பண்ணி ஒரு பிராண்ட் பண்ணி வச்சிங்கன்னா 5 ரூபா பொருளை நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்கலாம். ஸோ அதில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும். அதுதான் வந்து ஒரு நல்ல திறமை, ஒரு விவசாய திட்டமாக இருக்கும். அது எந்த பொருள், விவசாய பொருள் நம்ம இறக்குமதி பண்ணும்போது நல்ல குவாலிட்டியாகவும் கொடுக்கணும், அது நல்ல பிராண்டிங் பண்ணணும். ஸோ விவசாயியுடைய வருமானமும் உயரும். ஸோ நார்மலாக தக்காளி வாங்கலாம், டச்சப் வாங்கலாம். இது வந்து ஒரு நல்ல திட்டம், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுக்கு வந்து ஃபுட் மினிஸ்ட்ரி வந்து ரொம்ப வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி இந்த ஃபுட் மினிஸ்ட்ரி சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இது வந்து ஒரு நாள்ல நடக்காது, மினிமம் ஒரு 5 5 வருஷத்துல இது முடிக்கலாம். அது வந்து எல்லாருமே சேர்ந்து பண்ணாதான் நடக்கும். இது ஒரு நல்ல திட்டம். இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெற்றிகரமா பண்றாங்கன்றத நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து கதி சக்தி திட்டம். கதி சக்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கதி சக்தி வந்து இந்த எல்லா, அதாவது ரோடு, ரயில்ஸ், போர்ட்டை வந்து இணைச்சி, அது எல்லாமே இணைச்சி பண்ணும்போது எக்ஸ்போர்ட் ஆகிற பொருள் வந்து மக்களுக்கு போய் சேருது. எப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறக்குமதி பண்றோம், நம்ம ஒரு போர்ட்ல வந்து இறக்குமதி பண்ணுறோம், துறைமுகத்துல வந்து ஒரு பொருள் இறங்குது. அந்த பொருளை வந்து 2 விதமா நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஒன்று வந்து ட்ரெயின்ல, இன்னொன்று வந்து கண்டெய்னர் ரோட்ல. ரோட்ல வந்து பண்றது வந்து எக்ஸ்பென்சிவ், ஏன்னா பெட்ரோல் போடுறோம், எக்ஸ்பென்சிவ். ட்ரெயின்ல பண்றது வந்து கம்மி. இப்போ வந்து ரோட்ல வந்து நீங்க எடுத்துட்டு போய் சென்னையில இருந்து எடுத்துட்டு போய் நீங்க பெங்களூர்ல கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரோடுக்கு அதுக்கு வந்து அந்த பொருளோட விலையில ஒரு 10% ஏறும். 100 ரூபாய் பொருள்னா அது 110 ரூபாய் ஆயிடுது அந்த ரோட்ல போனோம். அதே நீங்க ட்ரெயின்ல போனீங்கன்னா 101 ரூபாய் தான் ஆகும். ஸோ ட்ரெயின்ல வந்து பண்றது, அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ட்ரெயின் எங்கெங்கெல்லாம் வந்து ட்ரெயின் போக முடியும் அங்கெல்லாம் ட்ரெயின் போயிட்டு அங்கிருந்து ரோட்ல மூலமா பண்ணிக்கலாம். இப்போ வந்து கோயம்புத்தூர் போகுதுன்னா, கோயம்புத்தூர் போகல, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ட்ரெயின் போயிட்டு கோயம்புத்தூருக்குள்ள சுற்றி இருக்கிற இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து ரோடு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று. அதே மாதிரி நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆறுகள் இருக்கு. சில ஸ்டேட்ல வந்து ஸ்டேட் டு ஸ்டேட்டே வந்து ஆறு போகும். அங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன ஷிப்ஸ் மூலமா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இதே ஒரு இன்ஃபேக்ட் ஷிப்ஸ் வந்து ட்ரெயினோட கம்மியான ஒரு டிரான்ஸ்போர்ட் செலவு கொடுக்கும். 1 ரூபாய் ட்ரெயின் ஆகுதுன்னா அங்கே 50 பைசா தான். ஸோ இன்னும் குறைக்கலாம். இது எல்லாத்தையுமே இன்டிகிரேட் பண்றது. இது எல்லாத்தையுமே இன்டிகிரேட் பண்ணும்போது எங்கெல்லாம் வந்து ரோடு போடலாம், எங்க ட்ரெயின் போடலாம், எங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன போட்ஸ் மூலமா பண்ண முடியுமோ அங்க பண்ணினா இந்த டிரான்ஸ்போர்ட் செலவு குறைஞ்சாலே பொருட்களை விலை ரொம்ப கம்மியாகும்.
இதுவும் நல்ல திட்டம். இது நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடோர், அதாவது சரக்கு வாகனங்களுக்கு மட்டுமே போகிறதுக்கான ஒரு ட்ராக்கு போட்டப்பட்டது. அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருள் சீக்கிரம் எடுத்து நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் எப்பவுமே வந்து நீங்கள் நிறைய ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பார்க்கலாம். கூட்ஸ் ட்ரெயின் வந்து இப்போ சைட்லேயே நிற்கும். அதாவது ஒரு பொருள் வந்து சென்னையிலேருந்து இப்போ ஒரு பெங்காலுக்கு போகுது, கொல்கத்தாக்கு, அது வந்து ட்ரெயினில் போகுதுன்னா 1 வாரம் 10 நாள் ஆகுது. அதே இந்த வந்து ரோடு வழியோ லாரியில நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 1 வாரத்துல போயிடும். ஸோ இது வந்து 2 மடங்கு அதிகமாகவும் ஆகுது, டைம் அதிகமாகுது. ஸோ பொருள் வந்து சீக்கிரம் போய் சேரணும். இதே வந்து ட்ரெயின்ல போய் 2 நாள்ல போய் செஞ்சுன்னா மக்கள் வந்து ஏன் லாரி யூஸ் பண்றாங்க, ரோடை கம்மியாகும். ஒண்ணு இதுல வந்து டீசல், இந்த எரிவாயு செலவு கம்மியாகும், பொருளோட விலையும் குறையும். ஸோ எல்லா விதத்திலையுமே நல்லது. அது எல்லாத்தோட இன்னொன்று முக்கியமானது பொல்யூஷனும் கம்மியாகுது. ஸோ இந்த திட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு 5 இயர்ஸ்ல வந்து இன்னும் நல்லா இன்டெகிரேட் பண்ண இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா பொருட்களோட விலை வந்து குறைஞ்சிருக்கும். இன்னும் வந்து பொருட்கள் சீக்கிரமா கிடைக்கும். டிமாண்ட் தீர்ந்துச்சுன்னா டக்குன்னு கிடைக்கும். இப்போ நீங்க சில பொருள்லாம் நீங்க போய் கேட்டீங்க வச்சுக்க, ஏதோ ஒரு குறையில் சார் இன்னும் ஸ்டாக் வரலன்னுவாங்க. ஒரு பொருள்கள் ஏதாவது ஒன்று, நான் சொல்றது அத்தியாவசிய பொருள் கிடையாது. வந்து ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறீங்க, ஏதாவது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, ஏசி வாங்குறீங்கன்னா நீங்க வந்து பீக் டைம்ல நீங்க போய் பாருங்க, ஸ்டாக் வரல, ஒரு வாரத்துல வந்துடும். காரணம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிற குறைபாடு தான். இதுல வந்து நம்ம சீக்கிரமா வந்துட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். அடுத்தது டிஃபென்ஸ். இது எல்லாமே சொல்லி ஆகணும் இல்லை? டிஃபென்ஸ் 7வது வந்து டிஃபென்ஸ்ல வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஆத்ம பாரத் ஏற்கனவே அறிவிச்ச ஒரு திட்டம் 2015 தான். இப்போ இந்தியன், அதாவது நம்ம வந்து இந்த 10 வருஷத்துல நிறைய விஷயங்கள் நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கிறோம். ஒன்று நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கப்புறம் முழு பொருளா இருக்கட்டும், லைக் பிரம்மோஸ், ஆகாஷ் போன்ற விஷயங்கள், தேஜஸ் போன்ற விஷயங்கள் ஒவ்வொரு இருக்கட்டும். இல்லைன்னா வெளிநாட்டுகள் பொருள் நம்ம வாங்கினாலும், லைக் ரஃபால் போன்ற எடுத்துங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ரஃபால் ஃபைட்டர் ஜெட்ஸ் நம்ம வாங்கினாலும் அது முடிந்த அளவுக்கு நம்ம இந்தியாவிலே செய்யற மாதிரி இருக்கணும், நம்மளே செய்யற மாதிரி. அது ஒண்ணு. இன்னொன்று வந்து இனி வர ஃபியூச்சர் சண்டைகள், போர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர். இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்னா பொய்யான விஷயங்களை வந்து பரப்புறது த்ரூ சோஷியல் மீடியாவில். இது வந்து உங்களுக்கு நீங்கள் தோத்துட்டீங்க, உங்களுக்கு இவ்வளோ நஷ்டம் ஆயிடுச்சு, உங்களுக்கு இத்தனை ஃப்ளைட் குறைஞ்சிடுச்சு, அதை வந்து இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர். டிஜிட்டல் வார்ஃபேர், இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய டிஜிட்டல் வார்ஃபேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பேங்கிங் சிஸ்டமை ஹேக் பண்ணி சுத்தமாக முடக்கிறது, நம்மளோட ரயில் சிஸ்டமை சுத்தமாக முடக்கிறது, எலக்ட்ரிசிட்டி போர்டு சிஸ்டமை முடக்கிறது, நம்மளோட ஃப்ளைட் ஏவியேஷன் சிஸ்டமை முடக்கிறது. இதுவும் வந்து ஒரு வார்ஃபேர். இதுவும் வந்து ஒரு விதமான சண்டைன்னா வந்து மிலிட்ரியும் சண்டை போடுறது மட்டும் இல்லை, இதுவும் ஒரு முக்கியமான வார்ஃபேர். அதுல வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். டெக்னாலஜிக்கலா டிஃபென்ஸ்லயும் நம்ம நல்லா முன்னேறணும். அதுக்கான எக்யூப்மெண்ட், அதுக்கான தற்காப்பு நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கப்படணுன்றது மோடி அவர்களுடைய விருப்பம். கிரீன் அண்டு டீப் வாட்டர் எக்கானமி சொல்லணும். கிரீன்னா வந்து பசுமையில், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோலாரில் வந்து நம்ம நல்ல முன்னேற்றம் கலந்துருக்கும். எஸ்பெஷலி ராஜஸ்தான், குஜராத், எங்கெல்லாம் வெயில் இருக்கோ அங்கெல்லாம் நிறைய வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணும். இன்ஃபேக்ட் இந்தியா முழுக்க அது பண்ணலாம். சோலார் பேனல் வந்து ரொம்ப இன்ஸ்டால் பண்ணி எப்பெல்லாம் வெயில், இன்ஃபேக்ட் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 6-7 மாதம் வெயில் தான் அடிக்குது. வெரி கம்மியாக தான், சில மாதங்கள் மட்டும்தான். அதாவது 12 8 மாதங்கள், 7 8 மாதங்கள் வந்து நம்ம வெயில் தான் அடிக்குது. ஸோ நம்ம சோலார் பேனல் நிறைய இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விண்டும் வந்து ஒரு நல்ல ஒரு அதாவது கிரீன் எனர்ஜி தான். பட் விண்டு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். கம்பேர்ட் டு சோலாரோட கம்பேர் பண்ணும்போது விண்டு வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். அது வந்து நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கப்படுகிற அந்த விண்ட் மில்ஸ் இன்னும் அந்த அளவுக்கு இல்லை. எக்ஸ்போர்ட் லாட் ஆஃப் திங் ஃப்ரம் நார்வே, ஸ்வீடன் போன்ற நாடுகள், யூரோப்பியன் நாடுகள் தான் என்கரேஜ் பண்ணுறோம். பட் எங்கெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்தீங்க, இந்த திருநெல்வேலி, இந்த சதர்ன் சைடில் நீங்கள் ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது நிறைய பார்க்கலாம். நிறைய விண்ட் மில்ஸ் இருக்கும், அது மூலமாக எனர்ஜி தயாரிக்கிறது. ஸோ அது மூலமாக எனர்ஜி தயாரிக்கிறது. இன்னும் ஒன்று ரொம்ப 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 முக்கியமானது வந்து நியூக்ளியர் எனர்ஜி, சிவில் நியூக்ளியர் எனர்ஜி. அதாவது நியூக்ளியர் மூலமா எனர்ஜி தயாரிக்கிறது. அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட்டு. அது 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 வந்து நிறைய எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது நியூக்ளியர் மூலமா நம்ம எடுத்தா, ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் மூலமா நம்ம ஒரு எனர்ஜி எடுத்தா, ஒரு நல்ல பிளான்ட்டா இருந்ததுன்னா இன்ஃபேக்ட் அது சவுத் இந்தியா முழுக்கவே வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணும். ஸோ இந்தியாவில் ஒரு 4 நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருந்தால் போதும், நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தட்டுப்பாடே இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து சியோ நியூக்ளியர் பவர்ல வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். நம்ம இப்போ ரஷ்யாவோட சேர்ந்து நம்ம பண்ற அணுகுமின் நிலையத்தில் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது பார்த்தா இன்னும் ஒரு 3 இடத்துல வேணும். எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு சவுத்தில் இருக்க, நார்த், வெஸ்ட், ஈஸ்ட்ல இருந்தால் இது எல்லாமே கவர் ஆகும். நாளைக்கு வந்து பிகாஸ் நாடு வளர வளர வந்து நம்மளுக்கு தேவைகள் அதிகமாகும். நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய வரும், டேட்டா சென்டர்ஸ் நிறைய வரும். டேட்டா சென்டர்ல 2 விஷயங்கள் ரொம்ப தேவைப்படும். ஒன்று எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்று வாட்டர். ஸோ இந்த வாட்டரும்
எலக்ட்ரிசிட்டியும் பண்ணோம்னா நம்மக்கிட்டே இருந்தால் தான் நல்லதே தவிர அப்போ தான் வந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நாளைக்கு வந்து மற்ற எங்கேயுமே வந்து வாட்டரும் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப அதிகமாக இருந்து இந்தியாவில் கம்மியாக இருந்தால் உலகத்தில் எல்லா ஐடி கம்பெனிஸ் யோசிச்சு பாருங்க, கூகுள், ஆப்பிள், அசெஞ்சர் யோசிச்சு பாருங்க, கூகுள், ஆப்பிள், அசெஞ்சர், டெல் போன்ற எல்லா ஹைடெக் கம்பெனி, சிப் பண்ற கம்பெனி இந்தியாவில் வந்து நம்ம வந்து நாட் ஓன்லி நம்மளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும், நம்ம வந்து அதில் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ வி கேன் ஆல்சோ கண்ட்ரோல் தீஸ் மெகா ஜெயின்ஸ், ஐடி ஜெயின்ஸ், விச் இஸ் குட் ஃபார் ஹெல்த். பிகாஸ் நாளைக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும்போது நம்ம கிட்ட கண்ட்ரோல், நம்ம கிட்ட சாவி இருந்தால் அது எப்பவுமே நல்லதா இருக்கும். இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கல்ச்சர் பற்றி சொல்கிறேன். சாஃப்ட் கல்ச்சர் வந்து ரொம்ப முக்கியமானது. சாஃப்ட் கல்ச்சர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சாஃப்ட் கல்ச்சர்னா வந்து நாடு வந்து ஹார்டு கல்ச்சர்னா 3 விதமா. ஹார்டு கல்ச்சர், அந்த ஹார்ட் எக்கானமின்னு சொல்லிட்டு 3. ஒன்று வந்து மிலிட்ரி மூலமாக ஒரு நாட்டை வந்து பயன்படுத்துறது. இன்னொன்று வந்து எக்கானமி, ரொம்ப எக்கனாமிக்கல் பவர்ஃபுல்லாக இருக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்குள்ள அந்த இன்னொரு நாடு செல்வாக்கு ஜாஸ்தியாக இருக்குது. யூஎஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் லிவிங் எக்ஸாம்பிள். அது வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஒன்று மிலிட்ரி மூலமாக, சின்ன சின்ன நாடுகள்லாம் மிலிட்ரி மூலமாக கண்ட்ரோல். இப்போ ஈரான் போன்ற நாடுகள், குவைத், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் மிலிட்ரி மூலமாக கண்ட்ரோல். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்கானமி. இப்போ வந்து சைனா போன்ற நாடுகள்ல எக்கானமி மூலமாக கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் வந்து எங்கள்கிட்ட ஓர பசங்க ஒரு டேரிஃப் போட்டுருவோம், இந்தியா கூட செல்லும், இந்தியா மேலே கூட நாங்கள் டேரிஃப் போட்டுறோம். ஸோ எக்கானமி மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்குள்ள ஊடுருவிக்கிறது. இந்த சிஐ போன்ற நாடுகள், இன்னொருவங்கள் அங்கே இருக்கிற அரசியல்வாதி விலை கொடுத்து வாங்கி அவங்க இந்த அமெரிக்கா நடக்கிறதோ எந்த நாடு நடக்கிறதோ அவங்க நடக்கிற மாதிரி அந்த நாட்டை வந்து செயல்பட வச்சு அதன் மூலமா இந்த நாட்டுக்கு வந்து லாபத்தை கொடுக்குறது. ஸோ இந்த 3 மட்டும். சாஃப்ட்வேர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவுமே கிடையாது. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய செலவாகும். மிலிட்ரியாக இருக்கட்டும், எக்கனாமிக்கலாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சஸ், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும் போது நிறைய செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். பட் சாஃப்ட் எக்கானன்றது வந்து ரொம்ப 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 வந்து சாஃப்ட் எக்கானமி வந்து ரொம்ப ரொம்ப செலவு கம்மியானது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கல்ச்சர், நம்மளோட கலாச்சாரத்தை, நம்மளோட ஃபுட்டை, நம்மளுடைய ஃபிலிம்ஸ். யூஎஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து 1950 இருந்தே இது யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் வந்து யூஎஸ்க்கு மார்க்கெட் இருக்குது, ஹாலிவுட்க்கு மார்க்கெட் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து ஏன் அந்த மார்க்கெட்டை உலகத்தில் எந்த நாடாலையுமே வந்து உடைக்க முடியல, ஏன் சைனாவில் முடியலைன்னா அது வந்து அப்போலேருந்தே அது இன்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா படமாக எடுப்பாங்க, அவங்களோட ப்ரோபகண்டா, அவங்களோட நரேட்டிவை வந்து படத்து மூலமா சொல்லுவாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா வந்து யூஎஸ் வந்து பிக்கஸ்ட் ஆர்மி, ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மின்னு காட்டுவாங்க. அதனால அது மைண்ட்ல வந்து உங்களுக்கே தெரியாம உங்க சப்கான்சியஸா உங்க மைண்ட்ல நம்ப வைக்கிறது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரேம்போன்னு படம் வந்தது இல்லையா? ரேம்போ படத்துல என்ன காட்டுவாங்க, அமெரிக்கா வந்து வியட்நாம் ஜெயிச்சது மாதிரி ஒரு ஆள் போய் எல்லாத்தையும் அடிச்சிடுறாங்க. ஆனா ரியலா நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஹேஸ் லாஸ்ட் டு வியட்நாம் இன் 1960s. அதாவது வியட்நாம் ஒரு சின்ன நாடு கிட்ட அமெரிக்கா தோத்துச்சு. ஆனா படத்துல என்ன காட்டுறாங்க, ரேம்போ போய் வியட்நாம் இருக்கிற எல்லாரையும் கைதியை கூட்டு வந்து அமெரிக்கா ஜெயிச்சிச்சுன்னு கேட்டாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் எவ்வளவு பெரிய நரேட்டிவ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரணும், ரேம்போ போய் எல்லாத்தையும் பண்ணுவார், ஆனால் அங்கேயும் தோத்துட்டாங்க. ஸோ இப்படிதான் ஈரான்லேயும் காட்டினாங்க. ஈரான்ல வந்து அங்க வந்து மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆன ஒரு வெப்பன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டி மக்கள் என்ன பண்ணு. ஸோ இது வந்து நம்ம பண்ணணும். இது வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்தியனுடைய ஃபிலிம்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வேர்ல்டு வைட் அக்செப்டன்ஸ் வந்துருக்கு. நம்மளுடைய கல்ச்சர் அண்ட் ஃபுட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் அட்மையர் பண்ணுது. நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்கு, நம்மளுடைய கல்ச்சர்ஸ், நம்மளுடைய ஸ்பைசஸ், சாப்பாடு பொருள், நம்மளுடைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸா இருக்கு, நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நாட்டில் போகும்போது நம்ம நாட்டு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். இது வந்து ரொம்ப இது அபிப்பிராயம் ஏற்படும் போது நம்ம நாட்டு மக்களுக்கு மச்சு பீப்புள் டு பீப்புள் கனெக்ட் தான் முக்கியம். ஸோ ஒரு நாடு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரான்ஸ்ல வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு இந்தியன்ஸ் மேல நல்ல மதிப்பு இருக்கு, இந்தியன்ஸ் மேல நல்ல மதிப்பு இருக்கும்போது அதில் பிரான்ஸ் அரசாங்கமே நினைச்சாலும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு திட்டத்தையும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு விஷயத்தை பேசும்போது பண்ணாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒன்று வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை எனக்கு யாருக்கும் சப்போர்ட் பண்ணணும் ஒதுக்கிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் சம்வேர் இது வந்து ஒரு லாங் டேர்மு நிரந்தரமான ஒரு தாக்கத்தை ஏற்படும். நம்ம எதுவுமே பண்ணாம ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த சாஃப்ட் பவர். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் கேர், அதாவது நம்ம ஹெல்த் கேர் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. டூரிசம் ஹெல்த் கேர், அதாவது நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் எந்த ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஹெல்த் கேர் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு சர்ஜரி பண்ணனாவோ எந்த ஒரு விஷயமும் பண்ணால் ரொம்ப ஜாஸ்தி. அதே வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே 100 ரூபாய் ஆகுதுன்னா இங்கே 10லேருந்து 15 ரூபாயிலேயே முடிஞ்சுது. ஸோ அது வந்து நம்ம கிட்டத்தட்ட 2000 ரொம்ப நாளாக பண்ணிடுறோம். அதில் வந்து ரொம்ப முதன்மையாக இருக்கிறது சென்னை. சென்னையில் வந்து ரொம்ப முதன்மையாக இருக்குது. நம்ம வந்து சென்னையில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரொம்ப அந்த ஹெல்த் டூரிசம் நல்ல படம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது ஹைதராபாத், பெங்களூர், கொச்சின், குர்காம், பாம்பே, பூனே இந்த போன்ற நகரங்களிலையும் அந்த மாதிரி வருது. இது வந்து ஒரு 10 சென்டர்ஸ் தேர்ந்தெடுத்து அங்கே வந்து இந்த ஹெல்த் டூரிசம் ப்ரொமோட் பண்ணும். அதாவது அவங்க வருவாங்க,
அவங்களோட தன்னோட நோய்க்கான மருந்தும் பார்த்துட்டு சுற்றி அந்த நம்ம நாட்டை தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது என்ன ஆகுது, ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய நிறைய டூரிசம் வரும், நம்மளுக்கு ஃபாரின் டைரக்டர்ஸ் தெரியாமல் வரும். டூரிசம் வந்து ஒரு நிறைய பேர் நிறைய ஒரு சாதாரண விஷயம். டூரிசமால வாடுற நாடுகள் நான் சொல்றேன், சின்ன சின்ன தாய்லாந்து உங்களுக்கு தெரியும், இட் சர்வைஸ் ஆன் டூரிசம். பிரான்ஸ் முக்கியமாக டூரிசம். சுவிட்சர்லாந்து, நான் சொல்றது சில நாடுகள், இட்டாலி, இந்த யூரோப்ல இருக்கிற மேக்சிமம் நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் அளவு வருது. ஸோ டூரிசம் ஹேஸ் எ வெரி குட் பொட்டன்ஷியல். அதுவும் இந்தியாவில் வந்து பயங்கர பொட்டன்ஷியலாக இருக்குது. ஸோ இந்தியா வந்து ஒரு யூனிக்கான கண்ட்ரி. ஒவ்வொரு நாட்டில் நீங்கள் போனீங்க வச்சுக்கோங்க, ஒரே விதமான விஷயங்கள் தான் பார்க்கலாம். இப்போ தாய்லாண்டில் போனீங்கன்னா என்ன பார்க்கலாம், அங்கே பீச்சஸ் பார்க்கலாம், அங்கே கிளாமர் தான் இருக்கும். இப்போ அதே நீங்கள் சுவிட்சர்லாந்து போனீங்கன்னா பனி இருக்கும், மற்றபடி க்ரீனரி இருக்கும், அவ்வளோதான். பட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் ஹில்ஸ், டெசர்ட் இருக்கு, ஃபாரஸ்ட் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும், ஒரு நேச்சுரல் ஹிமாலயாஸ் இருக்கு. ஸோ எல்லாமே கலந்து ஒரு இருக்கு. நம்ம வந்து இந்த டூரிசமை ட்ராப் பண்ணோம்னா திங்க் இதை வந்து ஒரு $1 பில்லியன் பிஸ்னஸாக பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு $10 to $20 பில்லியன் பிஸ்னஸாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் மோடி அவர்கள் வந்து ஆகஸ்ட் 15 வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காரு, எப்படிலாம் இந்தியா இருக்கணும் அடுத்த 20 வருஷத்துக்கு. இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கா அக்ரிமெண்ட்னு ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டது பாகிஸ்தான், சவுதி அரேபியா அண்ட் டர்க்கி. அதாவது என்ன அக்ரிமெண்ட்னா, இந்த 3 நாடுகள் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த 3 நாடுகள் மேலே யாராவது தாக்குனாங்கன்னா